உடலுக்கு தீங்கு செய்யும், நோய்களை அதிகமாக்கும். அவ்வளவுதான், பெரிய ஆராய்ச்சி ஒண்ணுமே வேணாம். ரெண்டு விஷயத்த மட்டும் ஞாபகம் வச்சுங்க. அனைவருக்கும் வணக்கம். ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு என்ன சாப்பிடணும், என்ன சாப்பிடக்கூடாது, எந்த டாக்டரை பார்க்கணும், அவர் என்ன சொல்லுவாரு, நம்ம பாட்டி என்ன சொன்னாங்க, அதெல்லாம் ஒண்ணும் வேணாம். சிம்பிள், ரெண்டு விஷயங்கள். இறைவனால் படைக்கப்பட்ட பொருள்கள், இன்னைக்கு விஞ்ஞானம் சொல்லி கண்டுபிடித்த உற்பத்தி செய்யப்பட்ட பொருள், ரெண்டு கிளாஸ். இது ரெண்டை மட்டும் புரிஞ்சுங்க. இதுக்கு நாலேஜ் மட்டும் வளர்த்துங்க. பெரிய நாலேஜ் ஒன்றும் இல்லை. இப்போ நாட்டுக்கோழி இருக்குன்னு வச்சுங்களேன், இறைச்சி சாப்பிடணும், நாட்டுக்கோழி சாப்பிடுங்க, அவ்வளவுதான். அது படைக்கப்பட்ட, இறைவனால் படைக்கப்பட்ட, இயற்கையால் படைக்கப்பட்ட ஒரு விலங்கினம். அது சாப்பிடுங்க. பிராய்லர் கோழி உற்பத்தி செய்யப்பட்டது, தவிர்த்துருங்க. நாட்டுக்கோழி என்னது, படைக்கப்பட்ட கோழி முட்டை சாப்பிடுங்க. பிராய்லர் கோழி முட்டை என்னது, உற்பத்தி செய்யப்பட்டது, நிறுத்திருங்க. அரிசி, பாரம்பரிய அரிசி, நாட்டு பொன்னி, சீரக சம்பா, தூய மல்லி, இதெல்லாம் படைக்கப்பட்ட அரிசிகள், இதை சாப்பிடுங்க. உற்பத்தி செய்யப்பட்ட அரிசி என்னது, அரிசி பேரே கிடையாது. எம்பது அரிசி, சிவாஜி பிராண்டு, இமயமலை பிராண்டு, கொக்கு பிராண்டு, மயில் பிராண்டு, அரிசிக்கு பேரே இல்லையாங்க. அரிசிக்கு பேர் இருக்கு. ஒரு காலத்துல 1,10,000 அரிசிக்கும் பேர் வச்சான் தமிழன். இன்னைக்கு நம்ம பயன்பாட்டில் உள்ள 50 அரிசிக்கும் பேர் இருக்கு. பேர் உள்ள அரிசியை சாப்பிடுங்க. விலை உள்ள அரிசியோ, பிராண்டட் நேம் போட்ட அரிசியோ வாங்காதீங்க. அவ்வளவுதான். அது உற்பத்தி செய்யப்பட்டது, படைக்கப்பட்டது. ஜீனி என்னது, உற்பத்தி செய்யப்பட்டது. கரும்பு என்னது, படைக்கப்பட்டது. கருப்பட்டி படைக்கப்பட்டது. சாக்கரியும் உற்பத்தி செய்யப்பட்டது. அவ்வளவுதான். எதெல்லாம் உற்பத்தி செய்யப்பட்டதோ அதை தவிர்த்துருங்க. படைக்கப்பட்டது எதெல்லாமே சாப்பிடுங்க. தேன் என்னது, படைக்கப்பட்டது. காட்டன் ஷர்ட், பருத்தி ஆடை படைக்கப்பட்டது. நைலான் டர்லிங் உற்பத்தி செய்யப்பட்டது. இப்படி எல்லா விஷயத்திலுமே உங்க நாலேஜை கொஞ்சம் பிரிச்சு, நம்ம சாப்பிட்ற பொருள் படைக்கப்பட்ட பொருளா, உற்பத்தி செய்யப்பட்ட பொருளா, அவ்வளவுதான். மஞ்சள் கடையில வாங்குறீங்க, ரசாயனம் கலக்கப்பட்டது, நிறமூட்டிகள் சேர்க்கப்பட்டது, ரசாயன சேர்க்கை இருப்பதனால் உடலுக்கு கெடுதல். உற்பத்தி செய்யப்பட்டது, தவிர்த்துருங்க. மஞ்சள் வாங்கினா அரைங்க, சாப்பிடுங்க. படைக்கப்பட்ட பொருள் மஞ்சள், ஹெல்த்துக்கு நல்லா இருக்கும். மிளகாய் வாங்குங்க, அரைங்க, சமையலுக்கு பயன்படுத்துங்க. பேக்கெட் உள்ளதை வாங்காதீங்க. ஃபேக்டரியில உற்பத்தி பண்ண அத்தனை பொருளுமே உடலுக்கு தீங்கு செய்யும், நோய்களை அதிகமாக்கும். அவ்வளவுதான், பெரிய ஆராய்ச்சி ஒண்ணுமே வேணாம். ரெண்டு விஷயத்த மட்டும் ஞாபகம் வச்சுங்க. இது படைக்கப்பட்ட பொருளா, உற்பத்தி செய்யப்பட்ட பொருளா? உற்பத்தி செய்யற அத்தனை பொருளுமே தவிர்த்துங்க, உங்க ஆரோக்கியம் மேம்படும். உற்பத்தி செய்யப்பட்ட பொருளையெல்லாம் தவிர்த்தாலே உங்க ஆரோக்கியம் மேம்படும். கண்டிப்பா ஆரோக்கியம் மேம்படும். படைக்கப்பட்ட பொருளா சாப்பிடுங்க, எந்த தீமையும் பண்ணாது. எந்த நோய்கள் இருந்தாலும் உங்களை விட்டு விலகும். அவ்வளவுதான். என்ன கஷ்டம்? இது B12 இருக்கா, B6 இருக்கா, தயோமின் இருக்கா, அதெல்லாம் வேணாம். படைக்கப்பட்ட பொருளை தேர்வு செய்து இயற்கை முறையில் சமைத்து சாப்பிடுங்க. உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்களை அறவே தவிர்த்து விடுங்கள். உங்க ஆரோக்கியம் மேம்படும். நன்றி.